அன்புக்குரிய இறைமக்களே, காணொளியை கண்டுகொண்டிருக்கின்ற விசுவாசிகளே, உங்கள் அனைவரையும் ஆண்டவரும் மீட்பெருமாக இயேசு கிறிஸ்துவின் இனிய திருநாமத்திலே வாழ்த்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பேராயத்தின் வழியாக இந்த நாளிலே திருமுழுக்கு என்னும் சாக்கரவந்து என்கின்ற தலைப்பிலே தியானங்களை பெற்றுக்கொள்ள அழைக்கப்பட்டிருக்கிறோம். திருமுழுக்கு என்பது திருமறையிலே மத்தேயு 3ஆம் அதிகாரத்திலே யோவான் ஸ்நானகனால் அறிமுகம் செய்யப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து அநேகர் அவனிடத்தில் வந்து திருமுழுக்கு பெறுகிறார்கள். இயேசு ஆண்டவரும் திருமுழுக்கு பெறுகிறார். அதனைத் தொடர்ந்து இயேசுவின் தலைமையிலே சீடர்களும் திருமுழுக்கு கொடுத்ததாக யோவான் நற்செய்தி நூல் 4ஆம் அதிகாரத்திலே 3ஆம் அதிகாரத்தின் கடைசி பகுதிகளில் இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். 4ஆம் அதிகாரத்திலேயும் பார்க்கின்றோம். அதனைத் தொடர்ந்து நாம் பார்க்கின்ற பொழுது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பின்னால், பெந்தேகோஸ்தே திருநாளுக்கு பின்னால் தூய ஆவியானவர் அருளப்பட்ட பிறகு அருளுரை ஆற்றப்படுகின்றது. அருளுரையினால் குத்தப்பட்டவர்கள் பேதுருவின் தலைமையில திருமுழுக்கு எடுக்கிறார்கள். இவைகள் திருமுழுக்கை குறித்து திருமறையிலே நாம் பார்க்கின்றோம். திருமுழுக்கு என்கின்ற இந்த நிகழ்வு குமரன் சமூக மக்கள் ஆண்டோடைய நாளுக்கென்று தங்களை உலகத்திலிருந்து பிரித்தெடுத்துக் கொண்டு சவக்கடல் டெட்சி என்கின்ற பகுதிகளிலே குகைகளிலே தங்களை உலகத்திலிருந்து பிரித்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஆண்டுடைய நாளுக்கென்று ஆயத்தப்படுத்திக் கொள்ளும் விதத்திலே தூய்மை சடங்காக நீரிலே முழுகுவதை, நீரினால் தங்களை சுத்தப்படுத்திக் கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார்கள். அந்த பின்னணியத்திலே வளர்ந்த யோவான் ஸ்நானகன் அதை யோர்தான் ஆற்றிலே செய்து மக்களை மனமாற்றத்திற்கான அறைகூவலை விடுத்து திருமுழுக்கை அவர் கொண்டு வருகிறதை நாம் பார்க்கின்றோம். பொதுவாக இந்த திருமுழுக்கு, பாப்டிசம் என்கின்ற வார்த்தைக்கு அநேக அர்த்தங்கள் கொடுக்கப்பட்டாலும் எளிமையாக புரிந்து கொள்வதற்கு உள்ளான மாற்றத்திற்கான வெளிப்படையான அடையாளம் திருமுழுக்கு. ஒரு மனிதனின் உள்ளான மாற்றத்திற்கான வெளிப்படையான அடையாளம் தான் இந்த திருமுழுக்கு. விசிபிள் சைன் ஆஃப் அன்விசிபிள் சேஞ்ச் என்று சொல்லலாம். அன்புக்குரியோர்களே, இந்த திருமுழுக்கு என்பது திருச்சபையினுடைய சடங்காக, சாக்கிரமந்தாக கடைபிடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இந்த திருமுழுக்கில் அநேக தர்க்கங்கள், வாதங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. தெளிப்பு, முழுக்கள், குழந்தை, பெரியோர் என்று. ஆனால் வெளிப்படையான அடையாளத்திற்கான தர்க்கங்களை வளர்த்துக் கொண்டிருக்கிற திருச்சபைகளும் விசுவாசிகளும் உள்ளான மாற்றத்தை குறித்த கரிசனை அற்றவர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் நிராகரிக்கப்பட முடியாத உண்மையாக இருக்கிறது. ஆகவேதான் இந்த நாளிலே திருமுழுக்கினுடைய துவக்கமாக இருக்கின்ற யோவான் தொடர்ந்து பேதுரு, தொடர்ந்து திருச்சபையினுடைய வழக்கத்திலே இது வந்து கொண்டிருக்கிறது. இந்த துவக்கத்திற்கான அழைப்பு, திருமுழுக்கு எந்த அடிப்படைகளிலே துவங்கப்பட்டது, கொடுக்கப்பட்டது என்பதை குறித்து நாம் சற்று இந்த நாளிலே திருமுழுக்கு என்கின்ற சாக்கிரமந்து என்கின்ற தலைப்பிலே குறைந்தபட்சம் திருமுழுக்கினுடைய துவக்கம், அதனுடைய எதிர்நோக்கு, எதிர்பார்ப்பு என்னவென்பதை நாம் புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். யோவான் ஸ்நானகன் வனாந்திரத்திலே தன்னுடைய அறைகூவலை, தன்னுடைய கூக்குரலை உயர்த்துகிறார். 3ஆம் அதிகாரம் மத்தேயு 3:1. அக்காலத்தில் திருமுழுக்கு யோவான் யூதேயாவின் பாலைநிலத்திற்கு வந்து, திருமுழுக்கு யோவான் பாலைநிலத்திற்கு வந்து, மனம் மாறுங்கள், ஏனெனில் விண்ணரசு நெருங்கி வந்துவிட்டது என்று பறைசாற்றினார். மனம் மாறுங்கள், ஏனென்றால் விண்ணரசு சமீபத்தில் இருக்கிறது. திருமுழுக்கு என்பதே மனம் மாற்றத்திற்கான அழைப்பு. வாருங்கள்,
உங்கள் பாவங்களை நான் கழுவி விடுகிறேன், உங்களுடைய பிரச்சனைகளை நான் தீர்த்து விடுகிறேன் என்கின்ற அழைப்பினை யோவான் ஸ்நானகன் இங்கே தரவில்லை. வந்து மனம் மாறுங்கள், மனம் மாறுங்கள், மனம் மாற்றத்திற்கான அழைப்பு. தொடர்ந்து நாம் பார்க்கின்றோம், அவனுடைய அறைகூவல் சமூகங்களுக்குள் சென்றது. அவனுடைய அறைகூவலால் உணர்த்தப்பட்டோர், தங்களுடைய குற்றங்களை உணர்ந்தோர் அவனை நெருங்கி வந்து அவனிடத்திலே பாவங்களை அறிக்கை செய்து திருமுழுக்கு பெறுகின்றார்கள். இரண்டு வகையான மக்கள் கூட்டத்தை இந்த யோவான் ஸ்நானகன் நமக்கு படம் பிடித்து காட்டுகிறார். ஒன்று, மனமாற்றத்தை விரும்பி மனம் குத்தப்பட்டவர்களாக தங்களுடைய குற்றங்களை அறிக்கை செய்து திருமுழுக்கு பெற வந்த கூட்டம். மற்றொன்று, வரப்போகின்ற கேடுகளுக்கு அல்லது வரப்போகின்ற ஆண்டவர் நாளுக்கு தப்பித்துக் கொள்வதற்கான ஒரு வழியாக திருமுழுக்கை பெற்றுவிட்டால் வரப்போகின்ற கடவுளுடைய கோபத்திலிருந்து நாம் தப்பித்து விடலாம் என்கின்ற ஒரு கூட்டம் அவரை அணுகுகின்றது. மனம் மாறி தங்கள் குற்றங்களை அறிக்கை செய்தவர்களுக்கு ஞானஸ்நானத்தை கொடுக்கின்ற யோவான் ஸ்நானகன் தப்பித்துக் கொள்ள வகை தேடி வந்தவர்களை பார்த்து சொல்லுகிறான், விரியன் பாம்பு குட்டிகளே, உங்களுக்கு வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ள வழிகாட்டினவன் யார் என்று. அப்படியானால் திருமுழுக்கு என்பது மனமாற்றத்திற்கான அழைப்பு. இந்த அழைப்பை உள்வாங்க வேண்டும், மனம் வருந்த வேண்டும், மனம் மாற வேண்டும். அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுக்கப்படுகிறது. ஒருவேளை இந்த திருமுழுக்கை வாய்ப்பாக, தப்பித்துக் கொள்வதற்கு வழியாக பயன்படுத்துகின்றவர்களை குறித்து கூட திருமறை தொடர்ந்து பேசுகிறது. இந்த பகுதியில யோவான் ஸ்நானகன் சொல்லுகிறார், நானோ ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுத்துக் கொண்டிருக்கிறேன், எனக்கு பின் வருகிறவர் ஆவியினாலே கொடுக்க போகிறார், அவருடைய ஞானஸ்நானத்தினுடைய விளைவு எப்படியாக இருக்கும் என்று சொல்லுகிறான். தூற்றுக்கூடை அவர் கையில் இருக்கிறது. அவர் இறுதி காலத்தில் தூற்றுக்கூடையை வைத்துக் கொண்டு தூற்றுகின்ற பொழுது தானியங்களை களஞ்சியத்திலேயும் பதரைகளை அக்கினியிலேயும் சுற்றி இருக்கின்றவராக இருக்கிறார். அப்போ நான் பெற்ற திருமுழுக்கு முழுக்களா, தெளிப்பலா, குழைந்தையா அல்லது வளர்ந்த பிறகா என்கின்ற தர்க்கங்கள் எல்லாம் பயனற்றது. என்னுடைய திருமுழுக்கு செல்லுமா செல்லாதா, ஏற்புடையதா அல்லாததா என்பதை தீர்மானிக்கின்ற ஒரு நாள் வரப்போகிறது. அது கிறிஸ்துவின் கரத்திலே இருக்கின்ற நாள். அந்த நாளிலே பதரைகள் காற்றுக்கு அடித்துச் செல்லப்படும். அதாவது சுய லாபங்களுக்காக தப்பித்துக் கொள்ளுகின்ற வழிகளை தேடி திருமுழுக்கு என்பதை அனுசரித்துக் கொண்டிருக்கிறவர்கள் எல்லாம் அன்றைக்கு அடித்துச் செல்லப்படுகின்ற பதரைகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று திருமுறை சொல்கிறது. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே பேதுரு ஒரு பெரும் திரள் கூட்டத்தை பார்த்து போதிக்கின்றார். இயேசு என்பவர் நம்மை மீட்க வந்தார், நன்மை செய்கிறவராக வாழ்ந்தார். அவரை ஏற்றுக்கொள்ளாத இந்த அரசும் இந்த மத பெரியோர்களும் அவர் மீது பழி சுமத்தினார்கள், நிந்தித்தார்கள், அவரை மரிப்பதற்கு ஏதுகரமாக தீர்ப்பு செய்தார்கள். அவைகளை கூடியிருந்த நீங்கள் எல்லாரும் பார்த்துக் கொண்டிருந்தீர்கள். அந்த இயேசுவை கொலை செய்தார்கள், அதற்கு நாங்கள் சாட்சிகளாக இருக்கிறோம். அப்படியானால் செய்தவர்கள் மீது இந்த பாவம் வருமே என்று நினைக்கிறீர்களா? அல்ல. ஒரு அநீதி உங்கள் கண்களுக்கு முன்பாக நிகழ்த்திக் கொண்டிருக்கின்ற பொழுது அதை கண்டும் காணாதவர்கள் போல் இருந்த நீங்களும் அதிலே பங்கு வகிக்கிறீர்கள் என்கின்ற ஒரு குற்ற உணர்வை ஏற்படுத்துகின்ற ஒரு அருளுரையை பேதுரு இங்கே நிகழ்த்துகிறார். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அதை கேட்டுக் கொண்டிருந்த மக்கள் கூட்டம் மறுமொழி பேச ஆரம்பிக்கின்றார்கள். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் திருத்தூத பணிகள் 2ஆம் அதிகாரம் 37வது வசனம்.
அவர்கள் இதை கேட்டு உள்ளம் குத்தப்பட்டவர்களாய் பேதுருவையும் மற்ற திருத்தூதர்களையும் பார்த்து, சகோதரரே, நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டார்கள். உள்ளம் குத்தப்பட்டவர்களாக. திருமுழுக்கு என்பது உள்ளம் குத்தப்பட்ட அனுபவம், குற்றம் உணர்த்தப்பட்ட அனுபவம், குற்றம் ஒப்புக்கொள்ளப்படுகின்ற அனுபவம், மனம் வருந்துவதற்கான நேரம், மனம் மாற்றத்திற்கான நேரம். உடனடியாக அவர்கள், இதுகாறு நாங்கள் செய்தது தவறு, இனி நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்கின்றார்கள். பேதுரு அவர்களிடம், நீங்கள் மனம் மாறுங்கள், உங்கள் பாவங்களிலிருந்து மன்னிப்பு பெறுவதற்காக ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவின் பெயரால் திருமுழுக்கு பெறுங்கள். மனம் மாறுங்கள், பாவம் மன்னிக்கப்படும் பொருட்டு ஞான ஸ்நானம் பெறுங்கள். மனம் மாறி என் பாவம் மன்னிக்கப்பட்டு விட்டது என்பதற்கு அடையாளமாக திருமுழுக்கை எடுங்கள் என்று அங்கே வலியுறுத்துகிறதை நாம் பார்க்கின்றோம். இதைவிட ஒரு ஆழமான ஒரு வார்த்தையை பேதுரு அங்கே பயன்படுத்துகிறார். 40வது வசனம். மேலும் அவர் வேறு பல சான்றுகளை எடுத்து கூறி, நெறிகட்ட இந்த தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்தினார். நெறிகெட்ட தலைமுறையிலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். திருமுழுக்கு என்பது பொல்லாத உலகத்தில உங்களை பாதுகாத்துக் கொள்ளுகின்ற, பொல்லாத நெறிகெட்டு வாழ்கின்ற மக்கள் மத்தியில நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு அவகாசம். அன்புக்குரியவர்களே, திருமுழுக்கு என்பது பாவத்தை உணர்தல், பாவத்தை அறிக்கை செய்தல், பாவத்திற்காக மரித்தல், நீதிக்காக கிறிஸ்துவோடு உயிர் தழுதல். இதுதான் ஞான ஸ்நானத்திற்கான அர்த்தமாக இந்த 2 இடங்களிலே திருமறை நமக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறது. திருமுழுக்கு என்பது நாம் தப்பித்துக் கொள்ளுகின்ற வழி அல்ல. திருமுழுக்கு என்பது கடவுளுடைய கோபத்திலிருந்து என்னை காத்துக் கொள்ளுகின்ற வழிமுறை அல்ல. திருமுழுக்கு என்பது சடங்கும் அல்ல. திருமுழுக்கு என்பது சடங்காச்சாரமும் அல்ல. திருமுழுக்கு என்பது ஆவியிலே பிறக்கின்ற அனுபவம். இன்றைக்கு திருமுழுக்கை பெற்றவர்கள் என்னுடைய திருமுழுக்கு நிறைவு பெற்றதாக இருக்கிறதா என்று சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை சிறு வயதிலே நாம் எடுத்து விட்டு இருப்போமானால் அதற்கான அர்த்தங்களை இன்றைக்கு கடவுள் உணர்த்தி கொண்டிருக்கிறார். இந்த அர்த்தங்களின் ஊடாக என்னுடைய திருமுழுக்கு நிறைவு பெற்றிருக்கிறதா என்பதை சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். என கண்பார்ந்தவர்களே, திருமுழுக்கு என்பது மனம் மாற்றத்திற்கான அழைப்பு. திருமுழுக்கு என்பது மனம் வருந்த வேண்டிய தருணம் கடந்த கால பாவங்களுக்காக. திருமுழுக்கு என்பது மனம் மாற வேண்டிய ஒரு தருணம். திருமுழுக்கு என்பது பாவத்தை போக்கிக் கொள்வதற்கான ஒரு தருணம், புது மனிதனாக உருவெடுக்கின்ற ஒரு தருணம். வெளிப்படையான அடையாளங்களை நாம் வைத்துக்கொண்டு கிறிஸ்தவன் என்கின்ற போர்வையிலே வாழாதபடிக்கு உள்ளான மாற்றத்தை குறித்து என்றாவது நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோமா? நம்மை, நம்முடைய திருமுழுக்கை நாம் சீர்தூக்கி பார்த்து கொண்டிருக்கிறோமா? சற்று நாம் ஆழ்ந்து சிந்தித்து வாழ அழைக்கப்படுகிறோம். தன்னிடத்தில் வந்த பரிசேயரையும் சதிசேயரையும் பார்த்து யோவான் ஸ்நானகன் மிக அழகாக கண்டித்து உணர்த்துவதை நாம் பார்க்கிறோம். நீங்கள் மனம் மாறியவர்கள் என்பதை அதற்கேற்ப செயல்களால் காட்டுங்கள். மனம் மாறினவர்கள், திருமுழுக்கு பெற்றவர்கள் என்பதற்கு சான்றாக அதற்கேற்ற செயல்களில் நாம் காட்ட அழைக்கப்படுகிறோம். நாம் திருச்சபைகளிலே திருமுழுக்கு எடுத்து விட்டால், வெளிப்படையான அடையாளத்தை நிறைவேற்றிவிட்டால் போதாது, உள்ளான மாற்றங்களை வாழ்விலே நான் காண்பிக்க அழைக்கப்படுகின்றோம். ஆபிரகாம் எங்களுக்கு தந்தை என உங்களிடையே சொல்லி பெருமை கொள்ள வேண்டாம். இக்கற்களிலிருந்தும் ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை தோன்றச் செய்ய கடவுள் வல்லவர் என உங்களுக்கு சொல்லுகிறேன் என்கிறார். நாம் பாரம்பரியங்களை வைத்துக் கொண்டு, திருமுழுக்கை நாம் சடங்காக வைத்துக் கொண்டு பெருமிதம் பேசாதபடிக்கு உள்ளான உணர்வுகளிலே திருமுழுக்கு பெற்றவர்களாக, ஆவியிலே திருமுழுக்கு பெற்றவர்களாக நம்முடைய திருமுழுக்கை
மறு உறுதி செய்கின்ற ஒரு தருணமாக இந்த நாளிலே கடவுள் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பினை கொடுத்திருக்கிறார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பர்களே, விசுவாசிகளே, திருமுழுக்கு என்பது சாக்கிரமந்தாக திருச்சபைகளிலே அனுசரிக்கப்படுகிறது. அது சடங்காக நின்று விடாமல் அது உள்ளான மாற்றத்திற்கான ஒரு அடையாளமாக நாம் மாற அழைக்கப்படுகிறோம். ஒருவேளை நாம் திருமுழுக்கை எடுத்தும் மாற்றமற்ற ஜீவியத்திலே ஜீவித்துக் கொண்டிருப்போமானால், யோவான் ஸ்நானகன் சொல்லியிருக்கின்றான், ஏற்கனவே மரங்களின் வேரருகே கோடாரி வைத்தாயிற்று, நற்கனி தராத மரங்கள் எல்லாம் வெட்டப்பட்டு தீயிலே போடப்படும். வெட்டப்பட்டு தீயிலே போடப்படும். நம்முடைய கனிகளை ஆண்டவர் உற்று நோக்கி கொண்டிருக்கிறார். திருமுழுக்கு என்பது தப்பித்துக் கொள்வதற்கான வழி அல்ல. கோடாரியானது ஏற்கனவே ஒவ்வொரு மரத்தின் அருகிலே வைக்கப்பட்டிருக்கிறது. தூற்றுக்கூடை அவருடைய கரங்களிலே இருக்கின்றது. திருமுழுக்கு மனம் மாற்றத்திற்கான அடையாளமாக இருக்குமானால், நீ கனி தருகின்ற வாழ்விலே இருப்பாய், நீ களஞ்சியத்திலே சேர்க்கப்படுவாய். ஒருவேளை திருமுழுக்கை தப்பித்துக் கொள்ளுகின்ற வழியாக வைத்துக் கொண்டு நாம் உலகத்தை ஏமாற்றுகின்ற கிறிஸ்தவர்களாக வாழ்வோமானால், வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படுகிறவர்களாகவும் பதரையானது அக்கினியிலே சுற்றரிக்கப்படுகின்றதாகவும் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து அறிந்து வாழ வளர அழைக்கப்படுகிறோம். திருமுழுக்கு என்பது முடிந்து போன ஒன்றல்ல. ஒவ்வொரு முறையும் உன்னுடைய திருமுழுக்கை உன்னுடைய கனிகளால் இந்த உலகம் கண்டுணரும்படியாக உன்னையே நீ சீர்தூக்கி பார்த்து சீர்படுத்திக் கொண்டு உன்னை மாற்றிக்கொள்ள அழைக்கப்படுகிறார். ஆகவே என கண்பார்ந்தவர்களே, நீங்கள் உங்கள் திருமுழுக்கை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு திருமுழுக்கு கொடுக்கின்ற பொழுது நீங்கள் எச்சரிக்கையுள்ளவர்களாக அந்த திருமுழுக்கு என்கின்ற அந்த நிலைகளில உங்கள் பிள்ளைகளை நடத்துகின்ற பொழுது அவர்களுடைய ஆன்மீக வாழ்விற்கான முழு உத்தரவாதத்தை தருகின்ற பெற்றோர்களாக நீங்கள் இருக்கக்கூடுமானால் அன்றி திருமுழுக்கை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொடுக்க ஆயத்தப்பட வேண்டாம் என்பதையும் இந்த சமயத்தில நான் உங்களுக்கு வலியுறுத்தி கொண்டிருக்கிறேன். ஆகவே எனக்கு அன்பார்ந்தவர்களே, இந்த திருமுழுக்கு என்பது நம்முடைய வாழ்வின் மாற்றத்திற்கான அடித்தளமாக, நம்முடைய கனிதருகின்ற வாழ்விற்கான ஒரு துவக்கமாக இருக்கட்டும். திருமுழுக்கு வழியாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்ற கிறிஸ்தவர்களாக இருக்க வேண்டும். இயேசு ஆண்டவர் திருமுழுக்கை பெற்று கரையேறுகின்ற பொழுது, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்கின்ற செய்தி வந்ததல்லவா? இன்றைக்கு உன்னுடைய திருமுழுக்கு வழியாக ஆண்டவர் உன்னை குறித்து சாட்சி சொல்லிக் கொண்டிருக்கிறாரா என்பதை மட்டும் நீங்கள் கூர்ந்து கவனிக்க அழைக்கப்படுகிறீர்கள். ஆகவே இந்த பரிசுத்த திருநாளிலே திருமுழுக்கு என்பது என்னுடைய உள்ளான மாற்றத்திற்கான வெளிப்படையான அடையாளம். நான் வெளிப்படையான அடையாளத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற கிறிஸ்தவனாக இல்லாமல் உள்ளான மாற்றத்தை உடைய கிறிஸ்தவனாக வாழ அழைக்கப்படுகிறேன் என்கின்ற நிலைகளை உணர்ந்து கொள்ளுகின்ற ஒரு தருணம். திருமுழுக்கு என்பது குற்றத்தை உணர்வதற்கான அழைப்பு, கடவுளால் நமக்கு கொடுக்கப்படுகின்ற அழைப்பு. குற்றத்தை உணர்ந்து அறிக்கை செய்து அதை விட்டுவிட்டு புதிய வாழ்வில நம்மை நிலைநிறுத்தி ஆண்டவருக்கு மகிமையாக நாம் வாழ நம்மை ஒப்பு கொடுப்போம். மூவரும் கடவுள் நாம் ஒவ்வொருவரோடும் சதா தங்கி தரித்து ஆசீர்வதித்து அவருடைய வருகையிலே நாம் பதறிகளாய் இல்லாதபடிக்கு களஞ்சியங்களிலே சேர்க்கப்பட்ட வெளியேறப்பட்ட விதைகளாக திகழ ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவராக. ஆண்டவருக்கு எல்லா மகிமையும் மாட்சிமையும் உண்டாவதாக. ஆமீன். ஜெபம் செய்வோம். கிருபைகள் நிறைந்த நல்ல ஆண்டவர், ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமுழுக்கை சடங்காக அனுசரித்துக் கொண்டிருக்கிற கிறிஸ்தவத்தில இன்றைக்கு யோவான் ஸ்நானகனின் மூலமாகவும் பேதுருவின் மூலமாகவும் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆழமான அறைகோளுக்காக நன்றி செலுத்துகிறோம். திருமுழுக்கு என்பது தப்பித்துக் கொள்ளுகின்ற வழி அல்ல, அது மீட்பிற்கான வழி, அது உணரத்தக்கதான ஒரு வழி, என்னுடைய உள்ளான மாற்றத்திற்கான வெளிப்படையான ஒரு அடையாளம் என்பதை எங்களுக்கு நீர் உணர்த்தினதற்காய் ஸ்தோத்திரம். திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும்
தங்களுடைய திருமுழுக்கை சீர்தூக்கி பார்க்கின்ற தருணமாக இது அமைந்திட நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கின்றோம். உள்ளான மாற்றமற்றவர்களாக விரியன் பாம்பு குட்டிகளாக நாங்கள் வாழாதபடிக்கு எங்கள் வாழ்க்கை இந்த நாளிலே நீர் மாற்றும்படியாய் செபிக்கின்றோம். ஆண்டவரே, நாங்கள் எந்த குற்றமும் செய்வதில்லை என்று சொல்லிக்கொண்டு குற்றம் நிகழ்த்தப்படுகின்ற இடங்களிலே மௌனமாக இருக்கின்றதும் ஒரு குற்றம் என்பதை இன்றைக்கு ஆண்டவர் நீர் எங்களுக்கு உணர்த்திருக்கிறீர். ஸ்தோத்திரம். அநீதியாய் நிகழ்த்தப்படுகிற இடங்களிலே நீதிக்கான குரல் எழுப்புகின்ற கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழ வளர எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கின்றோம். எங்கள் திருமுழுக்கு என்பது உம்மால் அங்கீகரிக்கப்பட்டு இவர் என்னுடைய நேசகுமாரன், இவள் என்னுடைய நேசகுமார்த்தி என்கின்ற அந்த அங்கீகாரங்களை பெற்றவர்களாக இந்த உலகத்தில நாங்கள் வாழ வளர நீர் இந்த உலகத்தில் ஜெயித்தது போன்று நாங்களும் ஜெயிக்க எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் செபிக்கின்றோம். கும்மிடிப்பூண்டி குருசேகரத்திற்காக, குருசேகரத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு திருச்சபைகளுக்காக, திருச்சபையில் இருக்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக உடைய பாதத்தில் ஒரு பேராய் ஆசீர்வதியும் ஆண்டவரை. கிராம திருச்சபை ஊழியர்களை ஆசீர்வதித்து வருங்காலங்களில் எங்கள் ஊழியங்களை நாங்கள் புதுப்பித்து ஆண்டவர ஊழியங்களை சிறப்பாக செய்வதற்கு கிருபை பாராட்டும்படியாய் செபிக்கின்றோம். திருச்சபை பொறுப்பாளர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நாங்கள் செபிக்கின்றோம். சிறப்பாக ஆண்டவரை இந்த இக்கட்டான சூழ்நிலைகளிலே இதுகாரும் காத்திருக்கின்ற கடவுள் தொடர்ந்து நீர் காத்திருடும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் செபிக்கின்றோம். தொடர்ந்து ஆண்டவரை உடைய கிருபைக்கும் உடைய பாதுகாப்பிற்கும் உடைய பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுக்கின்றோம். இந்த திருச்சபை குடும்பங்களுக்காக மட்டுமல்லாமல் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு அடியார்களும் ஒரு புதிய ஆன்மீக பாதையிலே தங்களுடைய வாழ்வினை நடத்தி உடைய ஆசீர்வாதங்களை மேய்ந்து கொள்ள கிருபை செய்து ஆசீர்வாதத்தை நடத்த இயேசு கிறிஸ்துவின் மூலமாக மன்றாடுகிறோம் அன்பின் பரலோக தந்தையே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய கிருபைக்கும் பாதுகாப்பிற்கும் பராமரிப்புக்கும் ஒப்பு கொடுத்து ஆசீர்வதிக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருளும் தந்தையாம் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் ஐக்கியம் வழிநடத்துதலும் பாதுகாவலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நீடித்து நிலைத்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக. ஆமென். ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமேன்.